அதில் அது பூனையா நாயானது கூட தெரியலையே. நாய் தான். நைமரை கண்டுபிடிச்சி கொடுங்க, 500 தினார் பரிசு அள்ளுங்க. நைமர் வந்து அல் வஃப்ரா பிளாக் 10ல் கடந்த வெள்ளிக்கிழமை 28 நவம்பர் மதியம் 1:30 காணாமல் போயிருக்கு. இதை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ, இதோடைய பேர் நைமர், இதை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ, நாய் பேர் நைமரா கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 500 தினார் ரிவார்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பிளாக் கலரு மேல் போமேரியன் நியூட்டர் 5 வயசு ஆகுதான். தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்காங்க 65 55 50 30 50 40 77 77. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த நைமர் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 500 தினார் பரிசாக கொடுப்பாங்களாம். நாய்க்கு இருக்கிற பெருமதி கூட மனுஷனுக்கு இல்லாமல் போச்சு இல்லையா. நைமரை இந்த ஃபோட்டோவை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். யாராவது வஃப்ரா பிளாக் 10 பக்கம் தான் இவர் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல் வஃப்ரா ஃபார்மில் பிளாக் 10ல் தான் மிஸ் ஆகியிருக்கான். இந்த நைமரை யாரெல்லாம் தேட போகிறீங்களோ 500 தினார் பரிசு கிடைக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு தேடுங்க. அதுக்கப்புறமா போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விட்டாங்கன்னா சரிதான் இல்லையா. நீதானா திருடினது, மாட்டினாண்டா திருடு அப்படின்னு கடைசியில் நம்ம தலையிலே கேஸ் விழுந்துருமே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கத்தான் செய்யுது இந்த நாட்டில். சொல்ல முடியாது இல்லையா. விழுந்த குழந்தைய கீழே விழுந்த குழந்தைய சொச்சோ விழுந்துடுச்சே பாவம் அப்படின்னு தூக்கி விட்ட டிரைவரை நீதாண்டா என் குழந்தைய தள்ளிவிட்ட அப்படின்னு போலீஸில் மாட்டி கொடுத்த சம்பவமும் இந்த நாட்டில் நடந்து தான் இருக்குது. நல்லதை போல் கெட்டதையும் சொல்லிக்கோணும் இல்லையா. அதனால் எது எப்படியோ இந்த போஸ்ட்டை ஆதாரமாக வச்சு நம்ம மேலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கேஸ் போடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல எப்போவுமே எந்த ஒரு பொருளும் தான், எந்த ஒரு விடயத்தையும் தான் ஆதாரத்தோடு. ஒரு பர்ஸு ரோட்டில் பிறக்குறீங்களா, ஒரு பொருளை ரோட்டில் பிறக்குறீங்களா, கையில் ஃபோன் இருந்தால் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல இந்த பொருளை பிறக்கிருக்கிறேன், இந்த மாதிரி பொருள் ஒன்று கிடச்சிருக்குது அப்படின்றத ஆஃப்டர் ஆல் ஒரு வீடியோ ஒன்று சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கான பாதுகாப்பு. நான் இப்படி வரும்போது இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த ஏரியாவில் இந்த இடத்துல இது கிடந்துச்சு, நான் இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு வேளை சர்வலைன்ஸ் கேமராவோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆதாரத்தோடு நம்ம தப்பிக்கலாம். அன்றைக்கி அந்த மாணவன் அந்த சிறுவன் பள்ளிக்கு முன்னால் விழும்போது அவனை தூக்கி விட்டுற டிரைவரை அப்பா தள்ளி விட்டாருன்னு தான் போலீஸில் பிடிச்சி கூட்டுறது. போலீஸில் கொண்டு போய் விசாரணை பண்ணும்போது நான் தூக்கி தான் விட்டேன், நீங்கள் இப்போ ஸ்கூல் கேமரா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தா அந்த பையன் தனியாக நடந்துட்டு வரும்போது எரடி விழுறான். எங்கேயோ நின்று ஒருத்தர் ஓடி வந்து அந்த டிரைவர் தூக்கி விடுறாரு. அதை பார்த்த பிறகு அந்த டிரைவருக்கு நஷ்டஈடும் வாங்கி கொடுத்து அந்த கொய்த்தியன் திட்டி நீ ஏன் பொய்யா கேஸ் போட்டு அப்படின்னு விரட்டி அனுப்பியிருக்காங்க அந்த டிரைவருக்கு நஷ்டஈடும் வாங்கி கொடுத்து. ஆனால் அதே டைம் கேமரா மட்டும் இல்லாமல் விட்டுருந்துச்சுன்னா அந்த டிரைவருடைய நிலை என்ன இன்னைக்கு? அதோ கதி தான் இல்லையா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ட்ரை பண்ணி பாருங்கள். வஃப்ரா பக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் பிளாக் 10 பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். பிடிச்சு கொடுத்தீங்கன்னா 500 தினார் உங்களுடையது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல் வஃப்ரா பிளாக் 10 ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை 28 நவம்பர் தான் மதியம் 1:38 இல்லை ஏஎம்னு போட்டிருக்காங்களே 1:30 ஏஎம்முக்கு காணாமல் போயிருக்கான் விடிய காலையில். என்னடா கக்கூஸ் போயிட்டு வாடான்னு அவுத்து விட்டால் தலைதறிக்கு ஓடிட்டான் போல். 65555030. அதே மாதிரி இன்னொரு இலக்கம் இருக்குது 50407777 50407777 65555030 தொலைபேசி இலக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.